வெல்கம் பேக் டு சேனல் டிஎன்பிஎஸ்சி லேர்னிங். இது வரைக்கும் எங்க சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணல அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்க. மறக்காம எங்க டெலிகிராம் சேனலோட லிங்க் வந்து டிஸ்கிரிப்ஷன்ல இருக்கு, அதுல ஜாயின் பண்ணிக்கோங்க. இந்த வீடியோல நம்ம பிஜிடிஆர்பி 2025ஓட எக்ஸாம் ஃபுல் டீடைல்ஸ் பத்தி தான் பார்க்க போறோம். தட் இஸ் வந்து இதுக்கு முன்னாடி இருந்த நோட்டிபிகேஷன்ஸ் படி எந்த மாதிரி அப்படிங்கறத பார்க்க போறோம். இந்த வருஷத்துக்கான நோட்டிபிகேஷன் வந்ததுக்கு அப்புறமா என்னென்ன அப்டேஷன் அப்படிங்கறத பாத்துக்கலாம். ஸோ மோஸ்ட்லி வந்து இதை தான் ஃபாலோ பண்ணிட்டு இருக்கிறதுனால இதுல பெரிய சேஞ்சஸ் எதுவும் இருக்காது. அது போக நம்ம சேனல்ல வந்து ஃப்ரீ ஆன்லைன் கோச்சிங் கிளாஸஸ் வந்து டெய்லி பேசிஸ்ல வந்து வீடியோஸ் வந்து அப்லோட் ஆயிட்டு இருக்கு. ஸோ அதை வந்து ஃபுல் அண்ட் ஃபுல் ஃப்ரீ ஆஃப் காஸ்ட் தான். ஸோ அதை வந்து நீங்க யூட்டிலைஸ் பண்ணிக்கோங்க. ஆல்ரெடி வந்து 3 யூனிட்ஸ் வந்து கம்ப்ளீட் பண்ணியாச்சு. இப்போ வந்து 4th யூனிட் வந்து தட் இஸ் வந்து யூனிட் 1, 2 and 6 வந்து கம்ப்ளீட் ஆயிருச்சு. யூனிட் 3 வந்து இப்போ கிளாஸஸ் வந்து டெய்லி வீடியோஸ் வந்து அப்லோட் பண்ணிட்டு இருக்கோம். அது போக ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின்ஸ் வந்து எல்லாமே சால்வ் பண்ணி தட் இஸ் யூஜிசி நெட் கேட் கொஸ்டின்ஸ்ல இருந்து இம்பார்ட்டண்டா ரிப்பீட்டடா ஆன கொஸ்டின்ஸ் எல்லாமே நம்ம கம்ப்ளீட் பண்ண யூனிட்ல இருந்து டிஸ்கஸ் பண்ணிட்டு இருக்கோம். ஸோ அதெல்லாமே வந்து ஃப்ரீ ஆஃப் காஸ்ட்ல வந்து நீங்க யூட்டிலைஸ் பண்ணிக்கோங்க. இது வந்து உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கும். ஸோ வந்து 4 AM ஸ்டடி சேலஞ்ச் அப்படின்ட்டு வந்து நம்ம போட்டுட்டு இருக்கோம். ஸோ வந்து ஆல்மோஸ்ட் வந்து 1 மந்த்துக்கு மேலே அது போயிட்டு இருக்குது. ஸோ யாருக்கெல்லாம் வந்து 4 AMக்கு வந்து எந்திரிச்சு படிக்கலாம் அப்படின்னு ஒரு மோட்டிவேஷன் தேவைப்படுதோ அவங்க அந்த டைம்க்கு எந்திரிச்சு டெய்லி அந்த வீடியோஸ் வந்து நமக்கு 4 AMல அப்லோட் பண்றோம் நம்ம சேனல்ல. அதை வந்து நீங்க பார்த்துக்கலாம். ஸோ அதில் தான் வந்துட்டு நம்ம ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின்ஸ் வந்து நிறைய டிஸ்கஸ் பண்ணியிருக்கோம். இந்த பிஜிடிஆர்பி எக்ஸாம் எழுதுனா எதுக்காக எழுதுறோம் இந்த எக்ஸாம் அப்படின்னா, பிஜிடிஆர்பி எக்ஸாம் பாஸ் பண்ணீங்க அப்படின்னா தமிழ்நாட்டில் இருக்கிற கவர்மெண்ட் ஸ்கூலோட +1 +2 டீச்சர்ஸா வந்து நீங்க ஆகலாம். ஸோ அதுக்காக தான் இந்த எக்ஸாம். ஓகே, இந்த எக்ஸாம் பாஸ் பண்ணா +1 +2க்கு வந்து நீங்க கிளாஸ் எடுக்கிற டீச்சர்ஸா வந்து கவர்மெண்ட் ஸ்கூல்ல அப்பாயின்மெண்ட் ஆகலாம். மோரோவர் இந்த எக்ஸாம் வந்து யாரு கண்டக்ட் பண்றாங்க அப்படி பாத்தீங்கன்னா தமிழ்நாடு டீச்சர்ஸ் ரெக்ரூட்மெண்ட் போர்டு தான் வந்து கண்டக்ட் பண்ணது. ஓகே, தட் இஸ் டிஆர்பி. அதான் பிஜிடிஆர்பி அப்படின்னு சொல்றது. பிஜி அப்படின்னா போஸ்ட் கிராஜுவேட்ஸ் முடிச்சவங்க தான் இதுக்கு வந்து அப்ளை பண்ண முடியும் அப்படிங்கறதுனால அதை பிஜிடிஆர்பி அப்படின்ட்டு அதுல மென்ஷன் பண்றோம். ஆக்சுவலா வந்து இது ஸ்கூல் டீச்சர்ஸ்க்கான தட் இஸ் வந்து செகண்டரி கிரேட் 11th 12th கிளாஸஸ்க்கு வந்து எடுக்கிற ஒரு டீச்சர்ஸ்க்கான ரெக்ரூட்மெண்ட் தான். இதுக்கு என்னென்ன ப்ராசஸ் அப்படிங்கிறத நம்ம பார்க்கலாம். ஸோ இதுதான் இப்போ நம்ம பிஜிடிஆர்பி ஜென்ரலா 2025ஓட எக்ஸாம் டீடைல்ஸ் தட் இஸ் எக்ஸாம் பேட்டர்ன் எப்படி இருக்கும், எக்ஸாம் ஃபீஸ், ஏஜ் லிமிட், அப்புறமா எஜுகேஷன் குவாலிஃபிகேஷன் என்ன, எந்த மாதிரி செலெக்ஷன் ப்ரொசீஜர், மீடியம் ஆஃப் எக்ஸாம் எப்படி இருக்கும், இதோட பெனிஃபிட்ஸ் தட் இஸ் மீன்ஸ் சேலரி எவ்வளோ இருக்கும் அப்படிங்கிற டீடைல்ஸ் எல்லாம் நம்ம 1 by 1 பார்க்கலாம். ஸோ வந்து வீடியோ ஃபுல்லா பாருங்க. ஃபர்ஸ்ட் வந்து இப்போ எக்ஸாம் டீடைல்ஸ் பார்த்தோம் அப்படின்னா இது வந்து ஒரு சிங்கிள் பேப்பர். உங்களுக்கு எது மெயின் சப்ஜெக்டோ அந்த பேப்பர்ஸ் இருக்கும். அதுல வந்து 150 MCQs இருக்கும். ஓகே, மல்டிபிள் சாய்ஸ் கொஸ்டின்ஸ் தான் இருக்கும். இதுல வந்து எந்த தியரியா எலாபரேஷன் கொஸ்டின்ஸோ இல்ல சால்வ் பண்ணி ஆன்சர் நம்மளா பண்ற மாதிரி இருக்காது. அதுல வந்து 4 சாய்ஸஸ் இருக்கும். அதுல நம்ம செலக்ட் பண்ற மாதிரி இருக்கும். இது வந்து 3 hours எக்ஸாம்ஸ் இருக்கும். ஓகே, இது வந்து 3 hours எக்ஸாம்ஸ். டோட்டலா வந்து 150 மார்க்ஸ். ஈச் கொஸ்டின்ஸ் கேரிஸ் 1 மார்க். ஒரு கொஸ்டின்லயும் ஒரு மார்க் இருக்கும். ஸோ வந்து 150 கொஸ்டின்ஸ் வந்து டோட்டலா இருக்கும். இது வந்து சப்ஜெக்ட் அலோகேஷன் எப்படி கொடுத்துருக்காங்க லாஸ்ட் இயர் பார்த்தோம் அப்படின்னா தட் இஸ் லாஸ்ட் பிஜிடிஆர்பியில் அப்படின்னா 110 மார்க்ஸ் வந்து மெயின் சப்ஜெக்ட். இப்போ வந்து நம்ம கம்ப்யூட்டர் இன்ஸ்ட்ரக்டர் அப்படின்னா 110 மார்க்ஸ் வந்து கம்ப்யூட்டர்ல இருந்து கேட்பாங்க. 30 மார்க்ஸ் வந்து எஜுகேஷனல் மெத்தடாலஜி. அதுக்கும் முன்னாடி இருந்த டிஆர்பியில ஜஸ்ட் 10 மார்க்ஸ்க்கு தான் கேட்டுட்டு இருந்தாங்க. இப்ப லாஸ்ட் டைம் அதை மட்டும் அப்டேட் பண்ணிட்டாங்க. ஸோ 30 மார்க்ஸ் வந்து எஜுகேஷனல் மெத்தடாலஜில கேட்கறாங்க, 10 வந்து ஜென்ரல் நாலேஜ்ல இருந்து கேட்கறாங்க. ஸோ ஓகே, ஸோ ஓவரால் பாத்தீங்க அப்படின்னா 150 கொஸ்டின்ஸ் வந்து நமக்கு ஒரு சிங்கிள் பேப்பரா வந்துட்டு இருக்கும். செலெக்ஷன் ப்ராசஸ்னா நமக்கு கம்ப்யூட்டர் பேஸ்ட் எக்ஸாமா தான் இப்போதைக்கு இருக்குது. ரீசெண்டா வந்து ஒரு சில டெக்னிக்கல் இஷ்யூஸ் வரதுனால சில அது வந்து ஆஃப்லைனாவும் நடத்துறாங்க. ஸோ மோஸ்ட்லி வந்து கம்ப்யூட்டர் பேஸ்டா தான் இருக்கலுக்கு சான்சஸ் அதிகமா இருக்கும். நம்ம நோட்டிபிகேஷன் வர டைம் இன்னொரு டைம் கன்ஃபார்ம் பண்ணிக்கலாம். ஓகே, இப்போதைக்கு உங்களுக்கு தெரிஞ்சுக்க வேண்டியது வந்து மெயின் சப்ஜெக்ட் வந்து 110 மார்க்ஸ், தென் 30 ஃபார் எஜுகேஷனல் மெத்தடாலஜி, 10 வந்து ஜிகேக்கு இருக்கும், அலாட் பண்ணியிருக்காங்க. அது போக தமிழ் குவாலிஃபிகேஷன் இருக்குதா அப்படிங்கிற டவுட் நிறைய பேருக்கு இருக்குது. எஸ், தமிழ் எலிஜிபிலிட்டி டெஸ்ட் வந்து இருக்கும். அது வந்து 30 கொஸ்டின்ஸ்.
20 வந்து 2 மார்க்ஸ் கொஸ்டின் இருக்கும். ஸோ வந்து 40 மார்க்ஸ். அப்புறமா 10 வந்து 1 மார்க் 10 மார்க்ஸ் அந்த மாதிரி டோட்டலா 50 மார்க்ஸ் வந்து தமிழ் எலிஜிபிலிட்டி டெஸ்ட் வந்து கண்டிப்பா இருக்கும். 30 மினிட்ஸ் வந்து இதுக்கு செப்பரேட்டா டைம் வந்து அலாட் பண்ணிடுவாங்க. ஓகே, இது வந்து நமக்கு எலிஜிபிலிட்டி மட்டும்தான். இதை வந்து எந்த விதத்திலயும் மார்க்ல ஆட் பண்ணி உங்களுக்கு டோட்டல் செலக்ஷன் கிரைட்டீரியால இந்த மார்க் ஆடே ஆகாது. இது வந்து ஜஸ்ட் வந்து 50 மார்க்ஸ் வந்து எலிஜிபிலிட்டிக்காக மட்டும்தான். இதுல 20 மார்க்ஸ் நீங்க கண்டிப்பா எடுத்தாதான் உங்களோட பேப்பர், தட் இஸ் மெயின் பேப்பர் எவாலுவேஷனே நடக்கும். ஓகே, இது வந்து எலிஜிபிலிட்டி ஃபர்ஸ்ட் ஸ்கிரீனிங் மாதிரி. இதுல 20 மார்க்ஸ் எடுத்தாதான் உங்களோட மெயின் சப்ஜெக்ட் பேப்பர்ஸ் வந்து எவாலுவேஷன் வந்து நடக்கும். ஓகே, இதுக்கு வந்து நீங்க 6th to 10th தமிழ் புக்ஸ் பாத்தீங்க அப்படின்னாலே ஈஸியா 20 மார்க்ஸ் எடுக்கிற மாதிரி தான் இருக்கும். பேசிக் லெவல்ல வந்து கொஸ்டின்ஸ் இருக்கும். ஸோ நீங்க அதையும் கொஞ்சம் ப்ராப்பரா அது பண்ணிக்கோங்க. இதுக்கு முன்னாடி தமிழ் எலிஜிபிலிட்டி டெஸ்ட் எந்த மாதிரி இருக்குது அப்படிங்கறத பார்த்து ஒரு ஐடியாவோட படிங்க. ஜென்ரலா 6th to 10th தமிழ் புக்ஸ ஓவரால் இது பண்றதுக்கு ஒரு இதுக்கு முன்னாடி எந்த மாதிரி பேட்டர்ன்ல கேக்குறாங்க அப்படிங்கிற ஒரு ஐடியா பார்த்துட்டு தான் எப்பவுமே நீங்க படிக்க ஸ்டார்ட் பண்ணலாம். ஓகே, ஸோ அந்த மாதிரி ஓவரால் பார்த்துட்டு ஒரு 20 மார்க்ஸ் எடுக்கிற மாதிரி எங்க படிச்சிருந்தாலே ஓகே தான். ஜஸ்ட் எலிஜிபிள் ஆயிடலாம். அதுக்கப்புறமா நமக்கு வந்து செலக்ஷன் டைம்ல மார்க்ஸ் பாக்குறது, நமக்கு கட் ஆஃப் எல்லாமே வந்துட்டு நமக்கு இந்த 150 மார்க்ஸ்க்கு வந்து எவ்வளவு எடுக்கிறீங்க மெயின் சப்ஜெக்ட்ல அதை பொறுத்து தான் வந்துட்டு நமக்கு செலக்ஷன்ல எல்லாமே கட் ஆஃப் எல்லாமே அதுதான் இருக்கும். தவிர இந்த 50 மார்க்ஸ் வந்து எதுலயும் ஆட் ஆகாது. இது ஜஸ்ட் எலிஜிபிலிட்டிக்காக மட்டும்தான். ஓகேவா? நெக்ஸ்ட் வந்து எக்ஸாம் ஃபீஸ் பாத்தீங்க அப்படின்னா ஜென்ரலா வந்து 500, தென் எஸ்சி எஸ்ஏ எஸ்டி அண்ட் பர்சன் வித் டிசபிலிட்டி வந்து 250. நெக்ஸ்ட் நம்ம பார்க்க போறது ஏஜ் லிமிட். ஏஜ் லிமிட் பொறுத்த வரைக்கும் 57 அண்ட் பிலோ வந்து அப்ளை பண்ணலாம். 57 இயர்ஸ் கம்ப்ளீட் ஆனவங்க ஆஸ் வெல் அஸ் அதுக்கு கீழே இருக்கிற எல்லாருமே அப்ளை பண்ணிக்கலாம். 58 இயர்ஸ் வந்து கம்ப்ளீட் ஆயிருக்க கூடாது. நெக்ஸ்ட் வந்து நோட்டிஃபிகேஷன் எப்போ வரும் அப்படின்னா ஆகஸ்ட் அப்படின்ட்டு ஆனுவல் பிளானர்ல கொடுத்துருக்காங்க. சில சோர்சஸ் மூலமா ஆகஸ்ட் 15க்கு மேலே வரலாம் அப்படிங்கிற மாதிரி எக்ஸ்பெக்ட் பண்ணப்படுது. தென் எக்ஸாம் எப்போ அப்படின்னா நவம்பர், ஆஸ் பர் ஆனுவல் பிளானரில் மென்ஷன் பண்ணபடி. ஸோ நவம்பர் ஆர் டிசம்பரில் நம்ம எக்ஸ்பெக்ட் பண்ணலாம் எக்ஸாம். எஜுகேஷன் குவாலிஃபிகேஷன் எடுத்துக்கிட்டீங்க அப்படின்னா பிஜி இருக்கணும். பிஜி வித் அட்லீஸ்ட் 50 மார்க்ஸ் வந்து இருக்கணும். ஓகே, பிஜியில் 50 மார்க்ஸ் வந்து எடுத்திருக்கணும் ஆர் அதுக்கு ஈக்குவலண்டா. அண்ட் பேச்சுலர் ஆஃப் எஜுகேஷன் பிஎட் வந்து கண்டிப்பா இருக்கணும். ஸோ பிஜி முடிச்சிருக்கணும் 50 மார்க்ஸ் வச்சு. வித் வந்து பிஎட் இருக்கிறவங்க தான் இதுக்கு வந்து அப்ளை பண்ற மாதிரி இருக்கும். கம்ப்யூட்டர் இன்ஸ்ட்ரக்டர்ஸ்க்கு வந்து இப்போ வந்து எக்ஸ்ட்ராவா எம்இ எம்டெக், தட் இஸ் அந்த போஸ்ட் கிராஜுவேஷன்ல வந்து எம்எஸ்சி அது மாதிரி முடிச்சது மட்டும் தான் வந்துட்டு அட்டன் பண்ற மாதிரி முன்னாடி இருந்துச்சு. இப்போ அதுல எம்இ எம்டெக், தட் இஸ் இன்ஜினியரிங் முடிச்சவங்க அஸ் வெல் அஸ் எம்சிஏ இவங்களும் அப்ளை பண்ணிக்கலாம், அட்டன் பண்ணலாம். பட் வந்து கண்டிப்பா பிஎட் வந்து முடிச்சிருக்கணும். ஸோ பிஎட் வந்து ரொம்ப ரொம்ப இதுல இம்பார்ட்டன்டான ஒரு இது. ஸோ இதான் வந்து எஜுகேஷன் குவாலிஃபிகேஷன். பிஜி இருக்கணும், 50 மார்க்ஸ் இருக்கணும். இதுல வந்து என்ன ஒரு இதுன்னா டபுள் டிகிரி, டியூயல் டிகிரி ஆர் நாட் எலிஜிபிள் டு அப்ளை. ஓகே, டபுள் டிகிரி இருக்கக்கூடாது. தென் குவாலிஃபிகேஷன் அப்டைன்ட் எஸ்எஸ்எல்சி, ஏதாவது பேரலா எல்லாமே ஒரே நேரத்துல வந்து முடிச்சவங்க வந்து இதுக்கு அலோடு கிடையாது. எஸ்எஸ்எல்சியும் 12th வந்து அட் த டைம்ல சேமா படிச்சு பாஸ் பண்ணவங்க, அஸ் வெல் அஸ் யூஜி பிஜி எல்லாம் வந்துட்டு சேர்ந்து பண்ணவங்க. யூஜி டிகிரியும் பிஜி டிகிரியும் சைமல்டேனியஸா இருந்துச்சு. ஆர் பிஜி பண்ணிட்டே இருக்கும்போது பிஎட் பண்ணது அது மாதிரி எல்லாம் வந்து சேம் டைம்ல இருந்தா தட் இஸ் நாட் எலிஜிபிள். ஒரு இயர்ஸா வந்து செப்பரேட்டா கம்ப்ளீட் ஆனதுதான் வந்து எலிஜிபிளா இருக்கும். நெக்ஸ்ட் வந்து பாத்தீங்க அப்படின்னா பேச்சுலர் டிகிரியும் மாஸ்டர் டிகிரியும் வந்துட்டு சேம் சப்ஜெக்ட்ல இருக்கணும், அது ஈக்குவலன்ட் சப்ஜெக்டா இருக்கணும். அந்த ஈக்குவலன்ட் சப்ஜெக்ட்ஸ் என்னென்ன அப்படிங்கறத நோட்டிபிகேஷன்ஸ்ல பாத்தீங்க அப்படின்னா எந்தெந்த சப்ஜெக்ட்ஸ்க்கு எது எது ஈக்குவலண்ட் அப்படிங்கறது நமக்கு தெரிஞ்சுக்கலாம். ஓகே, ஒரு கிராஸ் மேஜர் படிச்சிருந்தா அவங்களும் அலோடு கிடையாது. ஓகே, பேச்சுலர் டிகிரியில வந்து கம்ப்யூட்டர்னா மாஸ்டர் டிகிரிலையும் கம்ப்யூட்டர் தான் இருக்கணும். பிசிக்ஸ் வந்து பேச்சுலர் டிகிரியில படிச்சுட்டு மாஸ்டர்ல வந்து கம்ப்யூட்டர் முடிச்சவங்க அது மாதிரி எலிஜிபிள் கிடையாது. நெக்ஸ்ட் மீடியம் வந்து எப்படி பாத்தீங்கன்னா லாங்குவேஜஸ், தட் இஸ் இங்கிலீஷ் தமிழ் இருக்கிறவங்க வந்துட்டு
இங்கிலீஷ்னா இங்கிலீஷ்ல மட்டும்தான் கொஸ்டின் இருக்கும். தமிழ்னா தமிழ்ல மட்டும்தான் கொஸ்டின் இருக்கும். தென் பயோகெமிஸ்ட்ரி, இந்தியன் கல்ச்சர், மைக்ரோபயாலஜி, ஹோம் சயின்ஸ், கம்ப்யூட்டர் இன்ஸ்ட்ரக்டர், பிசிக்கல் எஜுகேஷன் இவங்களுக்குலாம் வந்து கொஸ்டின்ஸ் வந்து இங்கிலீஷ்ல மட்டும்தான் இருக்கும். அது தவிர இருக்கிற மத்த எல்லாருக்குமே வந்து போத் இங்கிலீஷ்லயும் தமிழ்லயும் வரும் கொஸ்டின்ஸ். நெக்ஸ்ட் வந்து சர்டிபிகேட்ஸ் வந்து என்னென்ன சர்டிபிகேட்ஸ் நீங்க ரெடி பண்ணி வச்சிருக்கணும் அப்படின்னா 10th 12th தென் யூஜி டிகிரி சர்டிபிகேட், தென் பிஜி, பிஎட், தென் எம்பிஎட், கம்யூனிட்டி சர்டிபிகேட், பிஎஸ்டிஎம் வந்து எலிஜிபிளா இருக்கிறவங்க பிஎஸ்டிஎம், தென் டிசபிலிட்டி சர்டிபிகேட் அப்ளிகபிள். தென் வந்து ஸ்கேண்ட் கலர்ட் போட்டோகிராஃப் ஆஃப் த கேண்டிடேட் இருக்கணும். அதுக்கு வந்து ப்ராப்பரான ஒரு சைஸ் கொடுத்துருப்பாங்க. ஸோ அந்த சைஸ்ல நீங்க ரெடி பண்ணிக்கணும். அதே மாதிரி ஸ்கேண்ட் சிக்னேச்சர் வந்து இதெல்லாம் தேவைப்படும். தென் ஆதார் கார்டு, ஓட்டர் ஐடி ஏதாச்சும் ஒரு அந்த மாதிரி டாக்குமெண்ட்ஸ்லாம் வந்துட்டு அந்த டைம் ரெடி பண்ற மாதிரி இருக்கும். பிஎஸ்டிஎம் பாத்தீங்க அப்படின்னா அவங்க வந்து அந்த டைம்ல நோட்டிபிகேஷன் டைம்ல வந்து கொடுத்துருப்பாங்க. ஸோ அனெக்சர்ல அந்த ஃபார்மேட்ல தான் நீங்க வாங்குற மாதிரி இருக்கும். அது மாதிரி நிறைய பேர் கேட்பீங்க, நான் ஃபைனல் இயர் பண்ணிட்டு இருக்கோம் அந்த மாதிரி. ஸோ நோட்டிஃபிகேஷன் வந்து அதோட லாஸ்ட் டேட் வந்து கொடுத்துருப்பாங்க. சப்மிஷன் ஆஃப் அப்ளிகேஷனோட லாஸ்ட் டேட். அதுக்கு முன்னாடி உங்க சர்டிபிகேட் வந்து வந்துருச்சு அப்படின்னா நீங்க வந்து எலிஜிபிள். தட் இஸ் வந்து அந்த சர்டிபிகேட்ல ஒரு டேட் போட்டிருப்பாங்க. அந்த டேட் வந்து அந்த அப்ளிகேஷன் ஃபார்ம் சப்மிட் பண்ற லாஸ்ட் டேட்டுக்கு முன்னாடி இருந்துச்சு அப்படின்னா யூ ஆர் எலிஜிபிள் டு அப்ளை. ஓகேவா? சேலரி பாத்தீங்க அப்படின்னா 36,900 to 1,16,600 வரைக்கும் இது வந்து சேலரி வந்து ஃபிக்ஸ் பண்ணியிருக்காங்க. ஓகே, சேஞ்ச் பண்ணிட்டேன். ஸோ சேலரி வந்து 36,900 to 1,16,600 வரைக்கும் சேலரி வந்து ஃபிக்ஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ நமக்கு வந்து அது போக அந்த பெனிஃபிட்ஸ் எல்லாமே லைக் வந்து ஹவுஸ் ரெண்டல் அலவன்ஸ், ஹெச்ஆர்ஏ, டிஏ அந்த மாதிரி எல்லாமே உங்களுக்கு வந்து அவைலபிளா இருக்கும். ஸோ இதை நீங்க மைண்ட்ல வச்சு படிக்க ஸ்டார்ட் பண்ணுங்க. நம்ம வந்து ஒரு நல்ல ஒரு ஸ்டாண்டர்டான ஒரு சேலரியில வந்து நம்ம போயிட்டு ஜாயின் பண்ணணும் அப்படிங்கிற ஒரு மைண்ட் ஃபிக்ஸ் பண்ணி படிக்க ஆரம்பிங்க. ஓகே, தென் செலெக்ஷன் ப்ரொசீஜர் பாத்தீங்க அப்படின்னா கம்ப்யூட்டர் பேஸ்ட் எக்ஸாமினேஷன் ஃபர்ஸ்ட் இருக்கும். தென் சர்டிபிகேட் வெரிஃபிகேஷன் இருக்கும். அவ்வளவுதான். நீங்க எக்ஸாம் பாஸ் பண்ணிட்டீங்க அப்படின்னாலே சர்டிபிகேட் வெரிஃபிகேஷனுக்கு வந்து 1:2 கூப்பிடுவாங்க. சப்போஸ் வந்து ஒரு எக்ஸாம்பிளுக்கு சொல்றேன், ஒரு 100 வேகன்சி இருக்கு அப்படின்னா 200 வந்து சர்டிபிகேட் வெரிஃபிகேஷனுக்கு கூப்பிடுவாங்க. அதுல வந்து 100 தான் வந்து செலக்ட் பண்ணுவாங்க. ஸோ நம்ம சர்டிபிகேட் எல்லாம் ப்ராப்பரா எல்லாமே நீங்க முன்னாடி அதெல்லாம் ரெடி பண்ணி ஏதாச்சும் மிஸ்டேக்ஸ் இருக்கு அப்படின்னா அதெல்லாம் சரி பண்ணிக்கணும். லைக் வந்து இப்போ கம்யூனிட்டி சர்டிபிகேட் எடுத்துக்கிட்டீங்க அப்படின்னா அது வந்து கம்யூனிட்டி சர்டிபிகேட்ல நம்ம அப்பா பேர் தான் இருக்கணும். லைக் ஹஸ்பண்ட் பேர் இருக்கிறது அந்த மாதிரிலாம் வந்து ரிஜெக்ட் பண்ணிடுவாங்க. ஸோ அதெல்லாம் ப்ராப்பரா அதுக்கு முன்னாடி நீங்க எந்த மாதிரி இருக்கணும் அப்படிங்கறதெல்லாம் ரெடி பண்ணி வச்சிட்டீங்க அப்படின்னா இந்த மாதிரி கன்ஃபியூஷன் அந்த நேரத்துல வராது. ஸோ சர்டிபிகேட் வெரிஃபிகேஷன்ல வந்து நீங்க அதெல்லாம் முன்னாடியே கொஞ்சம் ப்ராப்பரா ரெடி பண்ணி வச்சுக்கோங்க. நீங்க என்ட்ரி பண்ணும்போதும் கவனமா என்ட்ரி பண்ணணும், அப்ளை பண்ணும்போதும். ஸோ இதுக்கும் அதுக்கும் வந்து மிஸ்டேக்ஸ் இல்லாத மாதிரி பார்த்துக்கணும். ஸோ நம்ம வந்து எக்ஸாம் கஷ்டப்பட்டு பாஸ் பண்றதை விட இந்த மாதிரி விஷயத்துல வந்து ரொம்ப நம்ம கவனமா இருக்கணும். ஸோ இது வந்து நமக்கு கம்ப்யூட்டர் எக்ஸாமினேஷன் ஃபர்ஸ்ட் சிபிடில வந்து செலக்ட் ஆயிட்டோம் அப்படின்னா ஜஸ்ட் சர்டிபிகேட் வெரிஃபிகேஷன் தான். அது தவிர இன்டர்வியூ அந்த மாதிரி எந்த இதுவுமே கிடையாது. ஸோ இது வந்து ஒரு நமக்கு ஈஸியான ஒரு விஷயம். ஜஸ்ட் படிச்சா மட்டும் போதும். அது தவிர நம்ம எந்த இதுவுமே எஃபர்ட் இதுல கிடையாது. அந்த படிச்சு அந்த எக்ஸாம்ல எப்படி ப்ரெசென்ட் பண்ணி மார்க் வாங்குறோம் அப்படிங்கறத மட்டும்தாங்கிறதுனால இது ஒரு கிரேட் ஆப்பர்ச்சுனிட்டி. இதை வந்து நீங்க மிஸ் பண்ணாம யூஸ் பண்ணிக்கோங்க. நல்ல ஒரு சான்ஸ், நிறைய இந்த டைம் வேகன்சிஸும் இருக்குது. ஸோ வந்து கண்டிப்பா அதை யூஸ் பண்ணி நல்ல ஒரு ஜாப்ல எல்லாருமே இந்த தடவை வந்து பிளேஸ் ஆவீங்க அப்படிங்கிற ஹோப் எனக்கு இருக்கு. என்னோட வீடியோஸ் வந்து கண்டினியூஸா பாக்குறவங்களுக்கு எல்லாருக்குமே வந்துட்டு கண்டிப்பா நான் அடிக்கடி அதான் வீடியோஸ் வந்து போட்டிருப்பேன். நீங்க மோட்டிவேஷன் வீடியோஸ் கூட 4 AM இருக்குது. ஸோ அதெல்லாம் மைண்ட்ல வச்சு நீங்க படிச்சீங்க அப்படின்னா கண்டிப்பா இந்த வேலை உங்களுக்கு தான். எனக்கு தான் இந்த வேலை, இந்த டைம் தான் நான் வந்து லாஸ்டா இதுக்கு ட்ரை பண்றது, இதோட இந்த வேலை எனக்கு கிடைச்சிரும் அப்படிங்கிற ஒரு ஆம்பிஷன்ல படிச்சீங்க அப்படின்னா கண்டிப்பா இந்த வேலை உங்களுக்கு தான்.
ஜஸ்ட் வந்து இன்னும் டிசம்பர் அப்படின்னு வச்சுட்டா கூட நமக்கு வந்துட்டு இது இப்போ மே வந்து ஓவர் ஆயிடுச்சு. ஸோ ஜூன், ஜூலை, ஆகஸ்ட், செப்டம்பர், அக்டோபர், நவம்பர், டிசம்பர்ங்கிறப்ப ஜஸ்ட் 7 months தான். இதுல வந்து நம்ம ஒரு 4 months படிச்சுட்டு 3 months வந்து ஃபுல் அண்ட் ஃபுல் நீங்க ப்ராக்டிஸ்க்கு ஃபுல்லா எஃபர்ட் போட்டீங்க அப்படின்னாலே கண்டிப்பா நீங்க ஈஸியா வந்து பாஸ் பண்ணிடலாம். ஜஸ்ட் வந்து படிச்சிருக்கோம், டைரக்டா போய் எக்ஸாம் எழுத போறோம் அப்படிங்கறது மேட்டரே கிடையாது. நம்ம எவ்வளோ படிச்சு எவ்வளோ ப்ராக்டிஸ் பண்ணி அந்த டைம்ல வந்து நம்மளோட ப்ரெசன்ஸ் ஆஃப் மைண்ட் எவ்வளோ ஒர்க் பண்ணுது அப்படிங்கறது. அந்த ப்ரெசன்ஸ் ஆஃப் மைண்ட் எப்படி வரும் அப்படின்னா திரும்ப திரும்ப நம்ம ப்ராக்டிஸ் பண்றது, நிறைய எக்ஸாம்ஸ் வந்து நம்ம ட்ரை பண்றதுனால மட்டும்தான் வரும். ஓகே, அதுக்கு எல்லாமே கொஸ்டின்ஸ் எல்லாமே ரெடி பண்ணிட்டு இருக்கோம். ஸோ நம்ம போர்ஷன்ஸ் முடிச்சதுக்கு அப்புறமா கண்டிப்பா உங்களுக்கு நிறைய மாக் டெஸ்ட் எல்லாம் ப்ராக்டிஸ் பண்றதுக்கு நான் ரெடி பண்ணி கொடுப்பேன். ஸோ கவலைப்படாதீங்க, உங்களுக்கு எல்லாமே வந்து பக்காவா ரெடி பண்ணி கொடுத்து உங்களை ரெடி பண்றது நம்ம சேனலோட ஒர்க். நீங்க ஜஸ்ட் ஃபாலோ பண்ணி படிச்சுட்டு இருந்தா போதும். ஓகே, ஆல் த வெரி பெஸ்ட். Thank you everyone for watching this video. If you like this video, please share it with your friends. Also, please post your valuable feedback in the comment section. Thank you everyone.